கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 41:10. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏசாயா 41:10. Fear not, for I am with you. அன்பான சகோதர சகோதரிகளே, யோசேப்பை குழியில் போட்ட போதும், இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்ட போதும், போத்திபார் வீட்டில் பணி செய்யும் போதும், யோசேப்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட போதும் கர்த்தர் அவனுடன் இருந்தார். அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணினார். தானியேலை தூக்கி சிங்கக்கவியில் போட்டார்கள். தானியேல் உண்மையுள்ளவனாய் நேர்மையாளனாய் இருந்தான். கர்த்தர் தானியேலுடன் சிங்கக்குகையில் இருந்தார். அற்புதமாய் அவனை விடுவித்து 4 ராஜாக்களின் காலத்தில் அவன் காரியங்களை ஜெயமாய் மாறப்பண்ணினார். தானியேலின் நண்பர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் 3 பேரையும் எரிகிற அக்னிச் சூளையில் 7 மடங்கு சூடுபடுத்தி தூக்கி போட்டார்கள். அவர்கள் விசுவாசத்தை தளரவிடவில்லை. அக்னியின் நடுவே கர்த்தர் அவர்களுடன் இருந்து உலாவினார். அற்புதமாய் அவர்களை விடுவித்தார். அக்னியின் மனம் அவர்கள் மேல் வீசவில்லை. தானியேலின் நண்பர்களும் தேசத்தில் உயர்த்தப்பட்டார்கள். இன்று உங்களுடன் என்னுடன் கர்த்தர் இருக்கிறார். இன்று நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தை அறிக்கையிடுவோம். எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாத நம்முடன் இருக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நம்மை நாமே திடப்படுத்திக் கொள்வோம். ஆமன். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். பல்வேறு வியாதிகளினால் பலவீனப்பட்டிருக்கிற மக்களுக்காக சுகத்திற்காக ஜெபிக்கிறோம். முன்னோருடைய பெற்றோருடைய பாவங்கள் பிள்ளைகளை தொடராதபடி தேவரே கிருபையாய் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நோய்களிலிருந்து விடுதலையை தாரும். ஜெபத்தின் மூலம் இன்னும் உம்மை நெருங்கி கிட்டிச் சேர உதவி செய்யும். நல்ல சுகத்துடன் பலத்துடன் வாழ்ந்து ஒவ்வொருவரும் செழித்திருக்கட்டும். உடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன். பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.